ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் வாங்கிட்டேன். ஆனால் இவ்வளோ ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்க நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹைட்ரா ஃபேஷியல் மிஷினில் இந்த ஒயர்ஸை நீங்கள் என்ன மாதிரி டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஹைட்ரா ஃபேஷியல் மிஷினில் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். அதாவது 6 டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 டைப்ஸும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிஷின்ஸில் எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நம்ம அதை ஸ்டே பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். ஸோ இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி இந்த டைரக்ஷனில் இருக்குல்ல. இப்போது இந்த ஏ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன்லையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த மிஷின் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிஷினில் இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் செக்ஷன் மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணாமல் நல்லா இதையும் சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இங்கே வச்சிங்க அப்படின்னா மிஷின்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நல்லா இன்செர்ட் பண்ணி உள்ளே வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ இப்படி தான் ஃபிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன நேம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட். ஸோ அல்ட்ராசவுண்டோட மிஷின்ஸை எடுத்துக்க போகிறோம். இது அல்ட்ராசவுண்டு. ஸோ இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டைப் வேஸில் இருக்கும் டாப். ஸோ இந்த டாப் வந்து கரெக்டாக இந்த டாப்னு இருக்க இடத்துல இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு டிஃபர் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா கரெக்டாக உள்ளே வச்சு இப்படி இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மிஷினோட செகண்ட் கேட்டகரியில் வச்சுட்டு இதை நல்லா தென் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர். ஸோ ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பரை எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இன்செர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிக்குவோம். ஸோ இது ரெண்டுமே ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணி முடிஞ்சதும் இந்த 3 எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த பார்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் வந்து 3 எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த பார்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுலையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலையுமே உங்களுக்கு வந்து நேம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா நேம்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரே. ஸோ ஸ்ப்ரேவோட இந்த ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் இருக்க இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க, இங்க மென்ஷன் பண்ணிருக்க RFன்னு மென்ஷன் பண்ணிருக்க. RF மீன்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, இது ரெண்டுமே சேம். ஸோ நான் ஜென்ரலாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சேம் இந்த பார்ட் ஆஃப் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டாக இந்த பெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸோ இதில் இருக்க 6 எக்யூப்மெண்ட்ஸ்மே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் வந்து இது எல்லாமே டைட்டில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி மாஸ்க்கு. ஸோ எல்இடி மாஸ்கோட ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னா, இது வந்து இந்த மானிட்டர் இருக்கு பார்த்தீங்களா, மானிட்டருக்கு கீழே சைடில் இருக்கும். மானிட்டருக்கு கீழே சைடில் இருக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க.
ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ஏன்னா மிஷினுக்கு மேலே அந்த ஸ்டாண்ட் இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சர்வீஸ் பண்ணும்போது அந்த ரீசனுக்காக நான் எல்இடி மாஸ்க் வந்து செப்பரேட்டாக எடுத்துட்டு வந்து ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட மிஷின் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ப்ளஸ் வந்து இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஒயரோட லைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் கீழே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. ஃபுல் இதுவுமே ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. தென் வந்து உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது, அதாவது எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒர்க் ஆகலை, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.